மம்மி நீங்க என்ன பார்த்து கண்ணடிக்கிறீங்களா? என்ன ஞாபகத்துக்கு வரும்? அதெல்லாம் இல்ல, காலையில இருந்து என் கண்ணு அப்படியே சிமிட்டிக்கிட்டே இருக்கு. அதனாலதான் அவ பாக்குறதுக்கு கண்ணடிச்ச மாதிரியே இருக்கு. மம்மி நீங்க மறுபடியும் என்ன பார்த்து கண்ணு அடிச்சீங்க. ஓ புரிஞ்சிடுச்சு. விக்ரம் தான் உங்களை இந்த மாதிரிலாம் பண்ண சொன்னாரா? ஏய் ஓங்கி ஒண்ணு விட்டேன்னு வச்சுக்கோ, எல்லாம் ஞாபகத்துக்கு வந்துரும். என்ன ஞாபகத்துக்கு வரும்? அதுவா, காலையில நீங்க வந்த உடனே ஜூஸ் கொண்டு வர சொல்லி சொன்னேன். அத அவ சுத்தமா மறந்துட்டா. அது அவளுக்கு ஞாபகம் இல்லைன்னா நான் சண்டை போட்டு தானே ஆகணும். இல்லனா இவ எனக்கு ஈக்குவலா பேசி என்கிட்ட சண்டை போட ஆரம்பிச்சிருவா. என் கூட சண்டை போடுவா. நான் மறந்துட்டேன் தான். அதுக்காக நீங்க ஏன் இப்படி குரலை உயர்த்தி பேசுறீங்க? உங்களுக்கு கொஞ்சம் கூட மரியாதை தெரியாதா? தைரியம் இருந்தா உன் மாமியார் முன்னாடி இப்படி சத்தம் போட்டு பேசுங்க. சந்தோஷப்படுங்க, நான் சத்தம் போட்டு பேசுறதுக்கு. இல்லன்னா என் கைதான் பேசும். மரியாதை தெரியல. எனக்கு மரியாதை தெரியல, உங்களுக்கு தான் மரியாதை தெரியல, உங்க பையனுக்கு மரியாதை தெரியல, உங்க குடும்பத்துக்கே மரியாதை தெரியல. உங்க பாட்டி, உங்க பாட்டியோட அம்மா யாருக்குமே தெரியல. அட இந்த கட்டை வரல பயங்கரமா வலிக்குதே. வயசாயிருச்சு இல்லையா, அதான் ரொம்ப வலிக்குது. வலி போகவே மாட்டேங்குது. நான் என்ன பண்றது? உங்களுக்கு வயசாயிடுச்சே தவிர உங்க ஆட்டம் கொஞ்சம் கூட குறையவே இல்ல. எனக்குன்னு மாமியார வந்து வச்சிருக்கீங்களே. அடடா, நான் எந்த ஜென்மத்துல செஞ்ச பாவமா எனக்கு இப்படி ஒரு மருமக வந்து வச்சிருக்கா. இவ என்னைக்கு வீட்டுக்குள்ள வந்தாலும் அன்னைக்கே நிம்மதி போச்சு. உங்க மருமக உங்ககிட்ட இப்படித்தான் நடந்துப்பாங்களா? நீங்களே பாத்தீங்களா உங்க முன்னாடி அவ எப்படி என்ன மரியாதை குறைவா பேசுறான்னு? இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. சில நேரம் அவ பொருளெல்லாம் தூக்கி என் மேல வீசுவா. ஒரு வாட்டி என்னாச்சு தெரியுமா? உருட்டு கட்டி எடுத்து என்ன துரத்த ஆரம்பிச்சுட்டா. இந்த வீடு முழுக்க ஓட விட்டு என் பின்னாடியே துரத்திக்கிட்டு வந்தா. இவ தொல்லை எனக்கு தாங்க முடியலங்க. எனக்கும் வயசாயிருச்சு. இன்னும் கொஞ்ச காலத்துல என் வாழ்க்கையை முடிஞ்சிடும். ஆனா எனக்கு மாயாவை பத்தி யோசிக்கும் போதுதான் எனக்கு ரொம்பவே பயமா இருக்குங்க. உங்க மக அப்படியே பூ மாதிரி, இவ அப்படியே சூறாவளி மாதிரி. இவ கண்டிப்பா அவ வாழ்க்கையை நரகமாக்கிடுவா. நீங்க உங்க பொண்ணு மேல உயிரே வச்சிருக்கீங்க இல்லையா? நீங்க உண்மையிலேயே அவ மேல அன்பு வச்சிருந்தா அவளை இந்த வீட்டுக்கு மருமகளை மட்டும் ஆக்கிடாதீங்க. நீங்களே பாத்தீங்கல்ல அவ என்ன பாடுபடுத்துறான்னு. அப்படி இருக்கும்போது உங்க பொண்ணை என்ன பாடுபடுத்துவா? நீங்களே யோசிச்சுக்கோங்க அவ எப்படிப்பட்ட மாமியாரா இருப்பான்னு. இப்பவும் இந்த நிலைமை கையை விட்டு போகல. எப்படியாவது கல்யாணத்தை நிறுத்துங்க. நீங்க எதுக்கும் கவலையே படாதீங்க. நான் மாயாவுக்கு ஃபுல் ட்ரைனிங் கொடுத்திருக்கேன். அவ உங்க மருமகளை 12 மணி நேரத்துக்குள்ள வழிக்கு கொண்டு வந்துருவா. அது என்னன்னா பயம்ங்கிறது எங்க ரத்தத்திலேயே கிடையாது. மாயா இந்த வீட்டுக்கு வந்த உடனே எல்லாத்தையுமே சரி செஞ்சிருவா. அவளோட மாமியாரையும் தான். இங்க என்னதான் நடக்குது? யாராவது இருக்கீங்களா? யாராவது இருக்கீங்களா? ஓபன். ஏய், நிறைய படத்துல பாத்திருக்கேன். கண்டிப்பா இந்த லிஃப்ட்ல பேய் இருக்கும். பேய் எல்லாம் இல்ல. உங்களுக்கு இருட்டு பார்த்தா பயம். இருட்டு மட்டுமா? எல்லாமே பயம் தான். ஆனா நீ இருக்கும்போது நான் எப்பவும் பயப்பட மாட்டேன். இது என்ன ஒரு ஸ்மெல் வருது? இது வந்து பெர்ஃப்யூம். மிடில் ஈஸ்ட்ல இருந்து வாங்கிட்டு வந்தேன். நான் ஒண்ணும் அந்த ஸ்மெல்ல சொல்லல. அங்க பாருங்க புகையுது. அது எப்படி புகை வரும்? கட்ட கிட்ட எரிஞ்சதானே புகைய வரும். என்ன புரியாம பேசுறீங்க? அங்க பாருங்க ஒயர்ல தீ பிடிச்சு புகை வருது. லிஃப்ட்ல நெருப்பு பிடிச்சிக்கிச்சு. நாங்க லிஃப்ட்டுக்குள்ள இருக்கோம். ஹெல்ப்! யாராவது இருக்கீங்களா? இருக்கீங்களா? கொஞ்சம் சத்தமா கூப்பிடுங்களே. அட யாராவது இருக்கீங்களா? ஹெல்ப்! ஹெல்ப்! முதல்ல இந்த லிஃப்ட்டுக்குள்ள இருந்து வெளியில போகணும். என்னால மூச்சு விட முடியல. ஒரு நிமிஷம். ஐயோ, இப்படி எல்லாம் பண்ண திறக்க முடியாது. ஆனா நான் ஃபிலிம்ல பாத்துர்க்கேனே. ஓபன். யாராவது இருக்கீங்களா? தயவு செஞ்சு யாராவது வந்து திறங்களே. வா வா, கம் கம். உட்காரு. எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்த? மாயா எங்க? சொல்றேன். ஆனா அதுக்கு முன்னாடி இங்க என்ன நடக்குதுன்னு நான் உனக்கு சொல்றேன். கொஞ்சம் இரு. மாயாவை வலுக்கட்டாயப்படுத்துறாங்கன்னு நீதானே சொன்ன. ஆனா அவ ரன்வீரை கல்யாணம் பண்ண ஆசைப்படுறாள. நான் அவளை கூட்டிட்டு ஓடணும் இல்லையா? இங்க பாரு மிஸ்டர் ரோமியோ, நீ அவளை கூட்டிட்டு ஓடணும் தான். ஆனா இன்னைக்கு பாட்டு கச்சேரி, புரியுதா? மாயா சும்மா எந்திரிச்சு நான் ராகுல் கூட போறேன்னு சொல்லிட்டு போக முடியுமா? இல்ல அவங்க தான் விட்டுருவாங்களா? சோ அதனால என்னன்னா நீ எப்படி அவகிட்ட பேசணும், எப்படி நீ அவளை கன்வின்ஸ் பண்ணணும், நாங்க உனக்கு சொல்லி தர போறோம். ஓகே? எக்ஸாக்ட்லி, ரன்பீர் சொன்னது கரெக்ட். நீ வந்து என்ன பண்ணுனா மாயாவை எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணும். நீ அவளை எந்த அளவுக்கு காதலிக்கிற, அவ கூட நீ எப்படி எல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணியோ அது எல்லாத்தையும் அவளுக்கு நீ ஞாபகப்படுத்தணும். நீ அவகிட்ட போய் ஜெனியூனா மாயா நான் இப்பவும் உன்னை லவ் பண்றேன்னு சொல்லணும். அது என்னன்னா உண்மையான காதல் என்னைக்குமே சாகாது. என்ன ஒண்ணு சேர்றதுக்கு லேட் ஆகும். உளராத. நான் தான் பேசிட்டு இருக்கேன்ல. ஸ்மார்ட் ஆனவங்க பேசுறோம், நீ ஸ்மார்ட் ஆக ட்ரை பண்ணாத. இங்க பாருங்க, யாராவது அவ வாயை முடுங்க, இல்லனா நான் மூட வேண்டியதாயிடும். ஏன் உன்னை பத்தின உண்மையை சொல்றேன்னு உனக்கு வருத்தமா இருக்கா? வாய் முடுங்க. நான் தான் பேசிட்டு இருக்கேன்ல, நீங்க எதுக்கு இப்ப சண்டை போடுறீங்க? நான் எதுவும் சொல்லலையே. ஐயோ, நான் ஒன்னும் சொல்லல, இவங்கள சொன்னேன். இங்க பாரு ராகுல், நீ உண்மையிலேயே
மாயா கூட உன் வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்பட்டேனா நீ இது எல்லாத்தையும் ரொம்ப ஜெனியூனா சொல்லணும். மனசுல இருந்து ஃபீல் பண்ணி சொல்லணும். நீ இப்பவும் அவளை எந்த அளவுக்கு காதலிக்கிறேன்னு அவளுக்கு நீ முழு நம்பிக்கையை கொடுக்கணும். இனிமே நான் உன்னை விட்டுட்டு எப்பவும் போக மாட்டேன்னு சொல்லணும். ஓகே, எனக்கு டெமோ கார்டுனா கொஞ்சம் நல்லா இருக்கும், இல்லைன்னா கஷ்டம். ஓகே, நான் சொல்லித்தரேன். இப்ப என்ன பாரு. நீ பண்ண வேண்டியது நேரா அவ பக்கத்துல போய் நின்னு அவ கண்ணை நல்லா உத்து பார்க்கணும். ஃபர்ஸ்ட் அவளோட கண்களை உத்து பார்க்கணும். அதுக்கப்புறம் நீ அவளுக்கு சொல்லணும் யூ லவ் ஹர். அவ உன்னை நிறைய திட்டுவா, குறை சொல்லுவா, ஆனா நீ பேச விடக்கூடாது. நீ என்ன சொல்லணும்னு நினைச்சு அதை சொல்லு. மாயா, ஐ லவ் யூ, யூ ஆர் மை ஒன் ட்ரூ லவ். நீ இல்லாம என்னால வாழ முடியாதுன்னு சொல்லு. செகண்ட், நீ இல்லாம என்னால வாழ முடியாதுன்னு சொல்லணும். ஆனா வந்து நீ பயப்படக்கூடாது. பயப்பட்டேன்னா உணர ஆரம்பிச்சிடும், அப்புறம் நர்வஸ் ஆயிடுவேன். நீ நர்வஸ் ஆகக்கூடாது. நீ போய் அவளை கான்ஃபிடென்ட்டா பார்த்துக்கிட்டே இருக்கணும், சொல்லிக்கிட்டே இருக்கணும். சரியா? தேர்ட், ஒரே மூச்சில் எல்லாத்தையும் சொல்லிடணும். சொன்னது புரிஞ்சதுல? எனக்கெல்லாம் புரிஞ்சுது. ராகுலுக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சுல. நீ இவ்வளவு அழகா சொல்லி கொடுத்துருக்க, எனக்கும் புரிஞ்சிருச்சு, ராகுலுக்கும் புரிஞ்சிருச்சு. யூ காட் இட் ரைட். குட். போன தடவை மட்டும் நான் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணியிருந்தேன்னா பிராச்சி என்ன வேணானே சொல்லியிருக்க மாட்டா. பரவாயில்ல, இருக்கட்டும். ராகுலுக்கு இவ என்னென்னலாம் சொல்லி கொடுத்தாலோ அதை நான் இவகிட்ட சொல்லி இன்னைக்கு நான் ப்ரப்போஸ் பண்ண போறேன். நான் ஏதாவது தப்பா சொன்னேனா? இல்ல, நீ எதுவும் தப்பா சொல்லலையே. இன்ஃபேக்ட் உண்மையாவே நீ ரொம்ப அழகா சொன்ன. நீ சொன்ன வார்த்தையில உயிரோட்டம் இருந்தது. நீ அவங்கிட்ட பேசினாலும் பாதிப்பு எனக்கு ஏற்பட்டுச்சு. ஐ மீன், நீ அவனுக்கு எல்லாத்தையும் சொன்ன, ஆனா புரிஞ்சதெல்லாம் எனக்கு. அதனால எனக்கு புரிஞ்சிருச்சுன்னா கண்டிப்பா ராகுலுக்கும் இந்நேரம் புரிஞ்சிருக்கும். ஓகே ஓகே கைஸ், அப்ப நம்மளோட மிஷனை ஆரம்பிச்சாகணும். யூ ஜஸ்ட் ரிலாக்ஸ் அண்ட் பி கூல். ஓகே, ஆல் தி பெஸ்ட். நாங்க போய் மாயா கூட்டிட்டு வரோம். ஓகே, குட் லக். வாங்க வாங்க. வா போலாம் ஹரியன். ரன்பீர் வா. ஆல் தி பெஸ்ட். சொல்லி கொடுத்த மாதிரி பண்ணு. தயவு செஞ்சு உளறிடாத. அம்மா ஏன் இன்னும் வரல? ஃபோன் பண்றேன். நீங்க எல்லாரும் கெஸ்டுக்கு பக்கத்துலயே இருங்க. எஸ்பெஷலி ரன்பீர், நீ மாயாவோட அப்பா பெரியப்பா பக்கத்துலயே இரு. சரியா? அங்க இங்கன்னு போயிடாத. இல்ல பிரச்சனை, நான் எதுக்கு அவங்க பெரியப்பா கூட எல்லாம் இருக்கணும்? நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு வேலை பண்ணலாமே. நம்ம எல்லாரும் ரூமுக்கு போய் வீடியோ கேம் விளையாடலாமே. என்ன சொல்ற? ஐயோ, நான் எதுக்காக சொல்றேன்னா, நீ அவங்க பக்கத்திலேயே இருந்தேன்னா உன் மேல சந்தேகம் வராது. ஒருவேளை மாயா ஓடி போயிட்டானா அதுக்கு காரணம் நீயா இல்ல நாங்களான்னு அவங்க சொல்ல முடியாதுல்ல. உன் மேல எந்த சந்தேகமும் வராது. நீ தைரியமா சொல்லலாம். நான் தான் உங்க கூடவே இருந்தேனே, எனக்கு எப்படி தெரியும்னு கேட்கலாம். புரிஞ்சுதா? பிராச்சி சொல்றது சரிதான். She is right. சரியா? வாங்க போலாம். Let's go. நீங்க போங்க, நான் வரேன். நெட்வொர்க் கிடைக்கல. எக்ஸ்கியூஸ் மீ, தள்ளுங்க, கொஞ்சம் வழி விடுங்க. ஹலோ, யாராவது கதவை தரங்க ப்ளீஸ். யாராவது இருக்கீங்களா? இருக்கோம். நாங்க வந்துட்டோம் சார். சார் கவலைப்படாதீங்க, நாங்க உங்களை வெளியே எடுக்க முயற்சி பண்றோம். சீக்கிரமா தொடங்க, இங்க ஒரே புகை மூட்டமா இருக்கு. சார் கொஞ்சம் அமைதியா இருங்க, கொஞ்ச நேரம் தயவு செஞ்சு பொறுமையா இருங்க. என்னது புகை வருதா? கடல் கிட்ட வேண்டிக்கோங்க, மீட்டர் பாக்ஸ் தீ பிடிக்காம இருக்கிறதுக்காக. இப்போ நீ என்னடா சொல்ற? முதல்ல இந்த லிஃப்ட்டுக்குள்ள இருந்து வெளியில போகணும், என்னால மூச்சு விட முடியல. யாராவது சீக்கிரமா கதவை தொடங்க. சார் கொஞ்சம் டைம் கொடுங்க சார், நாங்க ஃபுல்லா முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். கொஞ்சம் டைமா? இன்னும் எவ்வளவு டைம் கொடுக்கணும்? தயவு செஞ்சு கதவை திறங்க ப்ளீஸ். ப்ளீஸ் ரிலாக்ஸ். அவங்க கதவை திறக்க தான் முயற்சி பண்றாங்க. ஓகே, வாட் டு யூ மீன் பை ட்ரைங்? இந்நேரம் அவங்க கதவை திறந்திருக்க வேண்டாமா? லிஃப்ட்ல போக அதிகமாயிட்டே இருக்கு. நமக்கு ஏதாவது ஆயிடுச்சுனா? ஏய், இங்க பாரு, உனக்கு எதுவும் ஆகாது. நான் தான் இருக்கேன்ல. உனக்கு எதுவும் ஆக நான் விட மாட்டேன். ஐ ப்ராமிஸ் யூ. பாருங்க, நான் என்ன பத்தி பேசல, நான் உங்களை பத்தி தான் பேசுறேன். எனக்கு இந்த புகைலாம் பழக்கம் தான். கிச்சன்ல இருந்து புகை வரும். அதுவும் இல்லாம எங்க வீட்டு பக்கத்துல ஒரு ஃபேக்டரி இருக்கு, அங்க இருந்து புகை வரும். அதனால நான் புகையை சுவாசிச்சு இருக்கேன். ஆனா உங்களுக்கு அந்த பழக்கம் இல்ல. கதவை திறங்க, யாராவது இருக்கீங்களா? Just calm down. Just calm down, பிரக்யா. Just please calm down. Look at me. இதுக்கு முன்னாடி எத்தனை தடவை நீயும் நானும் பிரிஞ்சிருக்கோம், விலகி இருந்திருக்கோம். ஆனா நம்ம உறவை என்னைக்கா இருந்தாலும் கடைசியா ஒண்ணு சேர்த்துருது. இதுதான் நம்ம உறவோட ஸ்ட்ரென்த். புரியுதா? நாம ஒண்ணா இருக்கிற வரைக்கும் நமக்கு ஒண்ணுமே ஆகாது. சில சமயம் நீ என்ன காப்பாத்திருக்க, சில சமயம் நான் உன்னை காப்பாத்திருக்கேன்.
அப்புறம் இந்த புகையை பத்தி லெக்சர் எடுக்கிற பத்தி அது என்கிட்ட சொல்லாத, இதை வேற யார்கிட்டயே போய் சொல்லு. புகையால எனக்கு எதுவும் ஆகாது, புகை பழக்கமாயிடும். யாரும் புகையை பழக்க விரும்ப மாட்டாங்க. புகை உடல் நலத்துக்கு கேடு. இந்த சிகரெட் பிடிக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு புகையால பாதிப்பு ஏற்படும். தொடர்ந்து ஸ்மோக் பண்ணாங்கன்னா அவங்கள நிச்சயமா அது பாதிச்சிடும். நீ ஏன் இப்படி சொல்றன்னு எனக்கு புரியுது. ஏன்னா நீ என் மேல ரொம்ப அக்கறை எடுத்துக்கிற. எனக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். உன்னை விட என் மேலதான் உனக்கு அதிக அக்கறை. உன்னை காப்பாத்துறதுக்கு முன்னாடி என்ன காப்பாத்தணும்னு துடிக்கிற. ஆனா நீ நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? நீ என் மேல வச்சிருக்கிற அக்கறையை விட நான் உன் மேல வைக்கலன்னு நினைக்கிறியா? நீ வச்சிருக்கிறத விட நான் உன் மேல அதிகமா வச்சிருக்கேன். புகையால உனக்கு எந்த ஆபத்தும் வர நான் விட மாட்டேன். அதனால ப்ளீஸ் பேசாம இரு, இல்லைன்னா புகை வாய் வழியா போயிடும். புரியுதா? அதை யார் பேசுறது? இங்க பாரு, எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல. நாம இதை விட பெரிய பெரிய பிரச்சனையில இருந்து வெளியில வந்திருக்கோம். இதுல இருந்து வெளியில வந்துருவோம். நீ எதுக்கும் கவலைப்படாத. இது வெறும் லிஃப்ட் தான். நீ பயப்படாதே. கதவை திறக்கிறீங்களா? ஓபன் தி டோர். என்னாச்சு? மூச்சு அடைக்குது. ஏய், கதவை திறங்கல. சீக்கிரம் கதவை திறங்க. புகை அதிகமா வந்துகிட்டு இருக்கு. கதவை திறங்க. சார் கொஞ்சம் டைம் கொடுங்க சார். முழு முயற்சியா செயல்பட்டுட்டு இருக்கோம். என்ன முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? எவ்வளவு கேவலமான லிஃப்ட் எதுக்காக வச்சிருக்கீங்க? ப்ராப்ளம்னா மூடி வைக்க வேண்டியதானே? சார் இதுக்கு முன்னாடி இந்த பிரச்சனை வந்தது இல்ல. இதான் ஃபர்ஸ்ட் டைம் சார். தப்பா எடுத்துக்காதீங்க. முதல் தடவை அசால்ட்டா சொல்றீங்க. என்ன சொல்ல வரீங்க? லிஃப்ட் ரிப்பேர் ஆனதுக்கு அப்புறம் மூடி வைக்கிறேன்னு சொல்ல வரீங்களா? வெளியில வந்து உங்க மேல கேஸ் போறேனா இல்லையான்னு பாருங்க. சார் எங்க சைடுல இருந்து நாங்க முழு முயற்சியா பண்ணிட்டு தான் சார் இருக்கோம். என்ன முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? பிரக்யா, பிரக்யா, ஏய் பிரக்யா, ப்ளீஸ் கண்ணை திறந்து பாரு. பிரக்யா, கண்ணை திற. பிரக்யா, நான் சொன்னதை மறந்துட்டியா? நம்ம ஒன்னா இருக்கும் போது நமக்கு எதுவும் ஆகாது. சில சமயம் நான் காப்பாத்துவேன், சில சமயம் நீ காப்பாத்துவ. ப்ளீஸ் ஓபன் யுவர் ஐஸ் பிரக்யா. ப்ளீஸ் என்ன பாரு பிரக்யா. இத்தனை வருஷமா நீ என்ன பிரிஞ்சு தூரமா இருந்த. இப்பதான் நம்ம மீட் பண்ணிருக்கோம். ஒருவேளை உனக்கு ஏதாவது ஆச்சுன்னு வை. நான் அப்புறம் பிரக்யா ப்ளீஸ் கண்ணை திறந்து பாரு. நீ என்கிட்ட சொன்னல நீ ரியாவை பார்க்கணும்னு. அதே மாதிரி நானும் என் பொண்ணை பார்க்கணும். நம்ம ரெண்டு பேரும் நம்ம பொண்ணுங்களை பார்க்கணும். நாம கண்டிப்பா நம்ம பொண்ணுங்களை பார்க்கணும். பிரக்யா, கண்ணை திற. ஷிட். ஓபன் தி டோர். கதவை திறங்க. நெட்வொர்க் வர வேலையே செய்ய மாட்டேங்குது. அம்மாவும் ஃபோன் பண்ணல. ஹலோ ஹலோ அம்மா. ஹலோ 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 நீங்க யார் பேசுறது? ஹலோ அம்மா, கேன் யூ ஹியர் மீ? பிரக்யா இப்ப லிஃப்ட்ல மாட்டிக்கிட்டு இருக்கா. அவ இப்ப மயக்கமாயிட்டா. சரி, இப்ப எந்த ஒரு பிரயோஜனமும் இல்ல. நம்ம வெளிய இருந்து எதுவும் பண்ண முடியாது. உள்ள இருக்கிறவங்க அவங்க தான் ஏதாவது பண்ணி ஆகணும், இல்லனா அவங்க செத்துருவாங்க. அவளால மூச்சு விட முடியல. நாங்க லிஃப்ட்ல நல்லா மாட்டிக்கிட்டோம். ஹலோ, நீ யாருமா? நீங்க எங்க இருக்கீங்க? ரொம்ப நேரமா உங்களுக்காக வெயிட் பண்றேன். அம்மா, ஹலோ அம்மா, நான் பேசுறது கேக்குதா? அம்மா, உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? சருக்கு வந்து பிசினஸ் மேன் ஆஃப் தி இயர் அவார்ட் வந்து ஒரு தடவை இல்ல, கிட்டத்தட்ட 6 தடவை கிடைச்சிருக்கு. கூல்னா? ஹலோ அம்மா. அம்மா, நீங்க எங்க இருக்கீங்க? சரி, சீக்கிரமா வாங்க. ஓகே, நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஹலோ. ஏய், கதவை திறங்க. பிரக்யா நான் சொல்றது கேளு. பிரக்யா, இங்க பாரு, நீங்க என்ன விட்டுட்டு போயிடாத. நான் சொல்றது கேளு பிரக்யா. நீ எப்பவும் இப்படிதான் பண்ற. எப்பவும் என்ன விட்டுட்டு போயிடுற. இந்த வாட்டி நான் அந்த மாதிரி விட மாட்டேன். என்ன விட்டு போக விட மாட்டேன். ஓபன் தி டோர். கதவை திறங்க. சார், நான் இந்த பில்டிங்கோட மேனேஜர் பேசுறேன் சார். சார், நாங்க வெளியில இருந்து ஓபன் பண்ண எவ்வளவு முயற்சி பண்ணோம் சார். ஆனா எங்களால முடியல. சோ நீங்க தான் உள்ள இருந்து ஏதாவது பண்ணணும் சார். சார், நீங்க லிஃப்ட்ல நடுவுல இருந்து திறக்க பாருங்க. இல்லனா உங்களுக்கு பிரச்சனை இன்னும் அதிகமாயிடும் சார். அப்படினா சார், இப்போ நீங்க சொன்னீங்கல்ல சார், உள்ள ஒரே புகைமூட்டமா இருக்கு, மேடம்க்கு மூச்சு முட்டுது, அவங்க சாக வாய்ப்பு இருக்கு. ஷிட். சார், நான் சொல்றது உங்களுக்கு கேக்குதா சார்? உங்களுக்கு எந்த வழியும் கிடைக்கலையா? சார், நாங்க வெளியில இருந்து எவ்வளவு முயற்சி பண்ணிட்டோம். நீங்களும் உள்ள இருந்து முயற்சி பண்ணுங்க. நீங்க உள்ள இருந்து கொஞ்சம் திறக்க பாருங்க சார். அதுக்கப்புறம் நாங்க திறந்துடுறோம்.
இருக்க? மாயாவை கூட்டிட்டு வா. நான் வந்து அம்மாவுக்கு ஃபோன் பண்ணிட்டு இருந்தேன். பிராச்சி, நீ ஏன் ஒரு விஷயத்துல கவனம் செலுத்த மாட்டேங்கிற? சித்தி அவங்க வந்துருவாங்க, நீ முதல்ல வா. ஒருவேளை மாயா அப்பா கிட்டே பெரியப்பா கிட்டே ராகுல் மாட்டிக்கிட்டான்னு வை, அது பெரிய பிரச்சனை ஆயிடும். கடவுளே, அம்மா நல்லா இருந்தா சந்தோஷம். அம்மா நல்லா இருந்தா சந்தோஷமா? என்னாச்சு? என்ன சொல்ற? போன்ல என்ன பேசுன? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணப்போ ஒண்ணும் இல்ல, எதுவும் ஆகல. ஏன் மலிப்பி பதில் சொல்ற? விஷயம் என்னன்னு சொல்லு. ஏதாவது டென்ஷனா? ஐ திங்க் மாயா ராகுல் டென்ஷன் நினைக்கிறேன். சரி ஒண்ணும் இல்ல, வா. மாயாவை கூட்டிட்டு போகணும்ல, போலாம். சரி வா வா வா, சீக்கிரம் வா வா. மாயா, நான் உன்கிட்ட முக்கியமான விஷயம் பேசணுமா? சொல்லுங்கம்மா. வாங்கம்மா வாங்க. நீ எனக்கு ஒரு வாக்கு கொடுக்கணும். கல்யாணம் முடிஞ்ச உடனே ரன்வீரோட பாட்டிய நீ கண்ணும் கருத்துமா பாத்துக்கணும். அது மட்டும் இல்லாம உனக்கு வரப்போற மாமியார் கிட்ட இருந்து இவங்கள நீ தான் காப்பாத்த. மாமியார் கிட்ட இருந்தா? நீங்களே சொல்லுங்க, உங்க மருமக உங்களை என்னென்ன பண்ணான்னு சொல்லுங்க. அவ ரொம்ப வாயாடுற செல்லம். நீங்க எதுக்கும் டென்ஷன் ஆகாதீங்க பாட்டி. என்ன உங்க வீட்டுக்குள்ள மட்டும் நீங்க அனுமதிங்க போதும். அதுக்கப்புறம் அத்தையில இருந்து மாமா வரைக்கும் இங்க பாரு, என் பையனை ஒண்ணும் பண்ணாத. அது என்னன்னா, என் பையனை ஒண்ணும் பண்ணாத செல்லம். அவன் ரொம்ப நேர்மையானவன், அதே மாதிரி அப்பாவையும் கூட. அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? என் மாமியார் மோசமானவங்க? பரவாயில்ல, உங்களை அவங்க கிட்ட இருந்து நான் காப்பாத்துறேன். இங்க பாரு, என் மருமக கிட்ட இருந்து என்ன காப்பாத்த வேண்டாம். என் மருமக ரொம்ப நல்லவ, அன்பானவ. உன்ன மாதிரி ஆளுங்க கிட்ட இருந்துதான் நான் அவளை காப்பாத்தணும். சானா, கொஞ்சம் இரு. நான் இந்த கல்யாணத்தை நிறுத்த முயற்சி பண்றேன்னு மாயாவுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். நான் கூப்பிட்டா அவ எப்படி என் கூட வருவா? இன்ஃபேக்ட் நான் கூப்பிட்டா என் மேல சந்தேகம் வந்துரும். பிராச்சி, நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். நான் ஏதாவது சொல்லி அவரை வெளியில கூட்டிட்டு வரேன், ஓகே? இல்ல இல்ல இல்ல, நீ என்னோட தங்கச்சின்னு அவளுக்கு ரொம்ப நல்லா தெரியும். உன் மேலயும் சந்தேகப்படுவா. நீ ரொம்ப சரியா தான் சொல்ற. என்ன பண்றது? ஐடியா. ஐ லவ் யூ. என்ன உனக்கு என்ன பெரிய ஷாருக் கான் நினைப்பா? யாரை பார்த்தாலும் ப்ரொபோஸ் பண்ணிடுற? ஐயோ, வந்தது மாயா நினைச்சிருப்பான். அதேதான், வந்தது மாயா. நான் தப்பா நினைச்சிட்டேன். முதல்ல இந்த மாதிரி ஒருத்தர் சப்போர்ட் பண்றதை நிறுத்துங்க. எனக்கு அப்படியே எரியுது. அப்போ பச்சை தண்ணி எடுத்து மேல ஊத்திக்கோ. ஊத்திக்கிறேன். பச்சை தண்ணி இங்க எங்க இருக்கு? அவ ஏதோ சும்மா இரிட்டேஷன்ல சொல்லிட்டா. நீ எதுக்கு இவ்வளவு சீரியஸா எடுத்துக்கற? இங்க பாரு, எந்த விஷயத்தை சீரியஸா எடுத்துக்கணும் எடுத்துக்காத நீ எனக்கு சொல்லி தரல. சரியா? சண்டை போடுறத நிறுத்துறீங்களா? நான் பேசவா? நீ தான் பேசிட்டே இருக்கே. அப்படியா? சரி ஓகே, நீங்க ரெண்டு பேரும் பேசுங்க, சண்டை போடுங்க. நில்லு. சாரி, நான் சும்மா காமெடி தான் பண்ணேன். நீ சொன்னது காமெடி மாதிரி எனக்கு ஒண்ணும் தெரியல. அப்ப எனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடு. எனக்கு நிறைய ஃபன்னி ஜோக்ஸ் தெரியும். சாரி. நல்லா கேட்டுக்கோ. இங்க பாரு, மாயாவை என்னால எங்க கூட்டிட்டு வர முடியாது. இங்க பாருங்க, நீங்க தேவையில்லாம என் கூட காமெடி பண்ணாதீங்க. தயவு செய்து என்ன மன்னிச்சிருங்க. வேணா நான் தோப்புக்காரன கூட போடுறேன். தயவு செஞ்சு என் கூட இந்த காமெடி எல்லாம் பண்ணாதீங்க. ரெண்டு பேரும் என்ன பேசவே விடக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டீங்களா என்ன? இங்க பாரு, நான் தான் சொல்லிட்டு இருக்கேன்ல, மாயாவுக்கு என்ன கண்டா பிடிக்காது. she hates me, she'll never believe me. நான் போய் அவகிட்ட உன்னை யாரோ ஒருத்தர் பார்க்கணும்னு சொன்னா என் கூட வந்துருவாளா என்ன? அப்ப நம்ம என்ன பண்றது? நீ என்ன பேச விடுவியா? நீயே பேசுவியா? இல்ல நீயே பேசிக்கோ, நான் போறேன். சரி சாரி. சொல்லு. உன்னை சொல்லல, அவ சொல்லட்டும். அதனால மாயாவை நீ போய் கூட்டிட்டு வர போற. என்ன? இல்ல என்னால மாயாவை கூட்டிட்டு வர முடியாது. இல்ல முடியாது. நான் வேணா அவன் முன்னாடி வாயை மூடிட்டு கப்பிச்சுப்புன்னு உட்கார்ந்துட்டு இருக்கேன். கொஞ்சம் கேளு. நான் எதுக்கு உன்னோட பேச்சை கேட்கணும்? நான் எதுக்கு மாயாவை போய் கூட்டிட்டு வரணும்? நான் மாயா உன்னை காதலிக்கிறா, நீ சொன்னா அவ மறுக்க மாட்டா. ஹலோ, உனக்கு என்னாச்சு? எனக்கு இவனை பார்த்தா பொறாமையா இருக்கு. மாயா இவனை காதலிக்கிறான்னா அப்புறம் ஏன் கூட எப்படி ஓடி வருவா? நான் எதுக்கு அப்புறம் பஞ்சாபி வேஷம் போட்டிருக்கேன்? நீ ஏன் இப்படி உளர்ன? மாயா வந்து இவனை உண்மையா காதலிக்கல. அவங்க வீட்டுல இருக்கிறவங்க சந்தோஷப்படுவாங்கன்னு இவனை கல்யாணம் பண்ணிக்கிறா, அவ்வளவுதான். சரி, நீ போய் அவளை கூட்டிட்டு வா. நான் கூப்பிடுறேன். முதல்ல நீ இந்த பக்கம் வா. உட்காரு. நீ என்ன பார்த்து கண்ணடிச்சல? ஆமா, அதுக்கு என்ன? அதுக்கு என்னவா? நீ சொன்ன போய் நான் அப்படியே ஏத்துக்கணும் தானே நீ கண்ணடிச்ச? என்ன போய்? மாயா அவளை காதலிக்கிறான்ற, நீ என்ன காதலிக்கிறான்ற, நீ என்ன மாத்தி பேசிட்டு இருக்க? ஐயோ, கடவுள் உனக்கு அறிவுன்னு ஒண்ணு கொடுத்திருக்காருல, அதை கொஞ்சமாவது பயன்படுத்து. மண்டையில என்ன களிமண்ண வச்சிருக்க? இங்க பாரு, அறிவு இருக்கிறதுனால தான் கேக்குறேன். மாயா அவனை காதலிச்சானா என்ன எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறா? நான் இதுக்காக அப்படி சொன்னேன்னா, ராகுல் மாயாவை காதலிக்கிறான்ல, ராகுல் மாயாவை எதுக்கு விட்டான்? ஏன்னா ராகுலுக்கு மாயோட அப்பாவை பார்த்தா பயம். அதனால மாயா எமோஷனலி ரொம்ப சோகமாவும் வருத்தமாவும் இருந்தா. அவளுக்கு ஒரு ஆறுதல் தேவையில்ல, அந்த ஆறுதல் அவளுக்கு உன்கிட்ட கிடைச்சிருக்கு.
இப்ப நீ யோசிக்க வேண்டியது மாரல்ஸ் எத்திக்ஸ் தான். உண்மை பொய் கிடையாது. உண்மை பொய்ன்னு கிடையாது. இங்க பாரு, யாருக்கும் எந்த அநியாயமும் நடக்க கூடாது. அப்படின்னா நீ ஒண்ணு பண்ணு, மாயாவை கல்யாணம் பண்ணிக்கோ. அவன் உன் வீட்டுக்கு கிளம்பி வந்துருவா. அதுக்கப்புறம் அவங்க பெரியப்பா உங்க வீட்டுக்கு வந்து உட்காந்துக்கிட்டு உங்க எல்லாரையும் ஒத்த கையில ஆட்டி படைக்க போறாரு. அப்படி நடந்தா பரவாயில்லையா சொல்லு? இல்ல இல்ல இல்ல, நீ சொல்றதுதான் சரி. நீ சொல்ற மாதிரியே செய்யலாம். நான் சொல்றதெல்லாம் லேட்டாவே புரிஞ்சுக்கோ. உனக்கும் பொறாம வந்ததுன்னா நீ என்ன மாதிரி தான் நடந்துப்ப. மாயாவை கூட்டிட்டு வர. அப்புறம் அவகிட்ட போய் யார் யார காதலிக்கிறாங்கறதெல்லாம் சொல்லிட்டு இருக்காத. நோ டீடைல்ஸ். ஓகே மேடம், நீங்க சொல்ற மாதிரியே செய்யறேன். நான் போய் மாயாவை கூட்டிட்டு வந்துடுறேன். என்னாச்சு? போன் இருக்கா? போன் இருக்கு. என்கிட்ட போன் இருக்குமா? இவ்வளவு காஸ்ட்லி போனை டைம் பாஸ் பண்றதுக்கு வாங்கி வச்சிருக்கியா? ஏன் போட்டோ கூட எடுத்துக்கலாம். வா எடுத்துக்கலாம். இதுல ஃபோன் பண்ணி அவளை வர சொல்லு. எதுக்கு போகணும்? ஆஃப் கோர்ஸ் யூ ஆர் ரைட். சோ ஸ்மார்ட். யா ஐ நோ. நர்ஸ், அவங்களுடைய பல்ஸ் செக் பண்ணுங்க. ஓகே டாக்டர். இவங்க லங்ஸ்க்குள்ள அதிகமா புகை போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதனால தான் அவங்க வாங்கிட்டாங்க. இவங்களோட பல்ஸ் ரேட் ஓகேவா இருக்கு டாக்டர்? ஆனா இவரோடது ஓகேவா இல்லையே.